நான் சொல்ல போற ஒரு பேரை கேட்டா, அந்த பெண்ணோட சிரிப்பை கேட்டா பூக்களை சிலிர்த்து போகும். பூப்பதை தவிர பூவுக்கு வேற என்ன தெரியும்? தன் பெயர் பூ என்றாவது தெரியுமா? பூப்பதை தவிர பூவுக்கு வேற என்ன தெரியும்? தன் பெயர் பூ என்றாவது தெரியுமா அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு தான் எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அது ஒரு கொள்ளை அழகு, கொள்ளை போக போகிற அழகு. இப்படி ஒரு அழகுன்னு தனக்கு தெரியுமா இந்த மலருக்கு? இவங்க மலர் டீச்சர். டீச்சரை சைட் அடிக்காதவங்க இருக்கவே முடியாது, டீச்சரை காதலிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் இந்த மலர் டீச்சரை காதலிக்காதவங்க ரெண்டு பேர் தான். ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை. ரெண்டு பேர் தான். இவங்க சிரிச்சாலே நம்ம ஆடி போயிடுவோம். இவங்க சிரிச்சாலே நம்ம ஆடி போயிடுவோம். இவங்க ஆடினா என்ன ஆகுனா நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஜுரம் கூடி போயிடும். நம்ம எல்லா விஷயத்திலும் ஒரு மினிமம் மேக்சிமம் அது மட்டும் தான் நமக்கு தெரியும். பிரேமம்னு ஒன்று இருக்குது, அதோட ஆப்டிமம் சாய் பல்லவி. பிரேமம் அதோட ஆப்டிமம் சாய் பல்லவி. இவங்களுக்கு நடித்தா நம்மளுடைய மனசு பிரேதமாகும், இவங்க சிரித்தா அந்த பிரேதம் கூட காதல் கொள்ள ஆரம்பிக்கும். இன்றைக்கி லேட்டஸ்ட் விஷயம் இதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் பழசு. ஒரு தராசு எடுத்து ஒரு தட்டில் சாய் பல்லவியோட சிரிப்பு, இன்னொரு தட்டில் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். அந்த நடுமுள்ள எந்த பக்கமாக சாயும்? சாய் பல்லவி பக்கம் நீங்கள் நினைப்பீங்க, டெஃபினட்டாக சாய் பல்லவி பக்கம் தாயாது, வெங்காயம் பக்கத்தில் தான் சாயும். ஏன்னா இன்னைக்கு விலை மதிப்பு உள்ளது வெங்காயம் மட்டும்தான். அப்படின்னா சாய் பல்லவி விலை மதிப்பில்லாதது. சாய் பல்லவியோட சிரிப்பு. உங்களை ஒரு வேற லெவல்ல சார், எனக்கு மூச்சு முட்டுது, போதும், நீங்க ஏவி போட்டுருங்க. அப்படியா? ஒரு பெரிய கை தட்டலாம். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் வெல்கம் சாய் பல்லவி. சொன்னாரு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்லிடுங்க சார். சார் தேங்க்யூ ஸோ மச். இவங்க சொன்னது உண்மையான கூட தெரியல, ஆனாலும் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சார் தேங்க்யூ ஸோ மச். இல்ல, நமக்கெல்லாம் வெறும் பேப்பர் பேனா கிடைச்சாலே கவிதை எழுதுவோம், ஒரு கவிதையே கிடைச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நிஜமா வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஐ ஃபீல் வெரி வெரி ஸ்பெஷல். நான் ஆக்சுவலி வரும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த அதிரன் படம் பண்ணும்போது நான் ஐ திங்க் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மலையாள படம் பண்ணுறேன். அப்போ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குமா என்ன, ஒரு மாதிரி ஒரு வியர்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்துச்சு. பட் ரிலீஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு இருந்ததை விட நிறையா லவ், நிறைய அப்ரிசியேஷன் இருந்துச்சு. ஸோ நான் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன்.